ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பாட் குல்ஃபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சுண்டை காய்ச்சி வச்சிருக்கேன். அதாவது 1/2 லிட்டர் பால் 200 ml பால் ஆகுற வரைக்கும் நல்ல சுண்டை காய்ச்சி வச்சிருக்கேன். இப்போ பால் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இன்னும் நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான நட்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஏலக்காய் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரலில் தட்டிக்குங்க. தட்டிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து தான் ஒரு 10லேருந்து 12 போல் பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 10லேருந்து 12 போல் பிஸ்தா எடுத்துக்கலாம். இதை மறுபடியும் நம்ம நல்லா தட்டிக்கலாம். பவுடராக பண்ணிடாதீங்க, ரொம்ப அங்கங்கே சின்ன சின்ன துகள் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துகளாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது நல்ல நடுவில் உங்களுக்கு வாயில் கொஞ்சம் கொஞ்சம் கடிப்படும். அந்த மாதிரி கடிப்படும் போது நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தட்டிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் இப்போ நம்ம பாலை பார்த்துடலாம். பால் நல்ல சுண்டி காஞ்சி வந்திருக்கு. இப்போ ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த பால் ஏடைகளே நம்ம வந்து அடிக்கடி வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வு வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா பால் வந்து அடிப்பிடிச்சிடும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஏலக்காய், பாதாம் பருப்பு, பிஸ்தா எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டாகவும் மறுபடியும் ஸ்லோவாகவும், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் மறுபடியும் ஸ்லோவாகவும் சொல்லிட்டு 1 நிமிஷத்துக்கு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பாதாம் பருப்பு, அந்த பிஸ்தாவில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே, எசன்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு அந்த பாலில் இறங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், ஆனால் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்குன்றதுக்காக நான் சேர்க்குறேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் போல் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக இப்போ சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த எடைகளையும் நல்லா வந்து எடுத்து உள்ளே விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி குட்டி குட்டி பானை வந்து உங்களுக்கு மண்பானை கடைகளில் ரொம்ப எளிமையாக வந்து கிடைக்கும். 10 ரூபா 15 ரூபா தான் வரும் இதனுடைய விலை. சப்போஸ் இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரை பயன்படுத்தியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலை வந்து இதில் சேர்த்தலாம். நல்லா ஆறி இருக்கணும். இப்போ மேலே கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் தூவி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து தான் இப்போ இந்த டம்ளரில் நம்ம அந்த குச்சி வைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்து நான் வந்து மேலே கவர் பண்ணுறேன். அலுமினியம் ஃபாயில் ஷீட் உங்ககிட்ட இல்லைனாலும் கவலை வேண்டாம். ஒரு கவர் இருந்தால் கூட நீங்கள் அது மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி கத்தி எடுத்து ஒரு தடவை சின்னதாக ஒரு குத்தி விட்டுட்டு அடுத்ததான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நம்ம அதில் நிற்க வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம பார்த்தரலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த டம்ளரில் இருக்கிறது மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணியில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு தான் எடுக்கணும். இதை நம்ம இப்போ தண்ணியில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இது பாட்டில் இருக்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் டம்ளரில் இருக்கிறத எடுக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.